செய்தியை பார்த்து வருகிறோம். பர்கூர் அருகே பள்ளி மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் தாளாளர் உட்பட பள்ளி முதல்வர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளிகளான சிவராமன், சுதாகர் ஆகியோருக்கு போலீஸ் வலை வீசியிருக்கின்றனர். தேடப்படும் சிவராமன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான விவரங்களுடன் ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வம் இணைந்திருக்கிறார். செல்வம், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக லாவண்யா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்து உள்ள ஒரு தனியார் பள்ளியில் என்சிசி மாஸ்டராக பணியாற்றி வந்த சிவராமன் என்பவர் பள்ளி சிறுமிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததாக மாணவியின் தந்தையார் புகார் கொடுத்திருந்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் உண்மை என்று புலப்பட்ட நிலையில் காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பவர் அவரை தற்போது தேடி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தந்தையார் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தியதில் இது மட்டுமல்லாமல் மேலும் 13 மாணவிகளுக்கும் பாலியல் சீண்டல் கொடுத்ததாக தகவல்கள் தற்போது வெளியாகி வருகிறது. அது மட்டுமல்லாமல் அவர் தற்போது தலைமறைவாக இருக்கிறார். அவருக்கு உதவியாக இருந்த அப்பள்ளியின் தாளாளர் உட்பட 7 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் பட்சத்தில் அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் சிவராமனை பிடிப்பதற்காக 4 தனிப்படை அமைத்து தேடி வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செல்வம்.